அன்புள்ள போஸ்ட்மேனுக்கு, நீங்கள் கொடுக்குற லெட்டர்ஸ் எங்களுக்கு லேட்டாக வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த வாக்க கேட்டதுல இருந்து என் நிம்மதி போச்சு அழகு. சாப்பிட முடியல, தூங்க முடியல. அதுக்கேத்த மாதிரி வீட்டுல ஒவ்வொன்னா நடக்குது அழகு. எல்லாத்துக்கும் மேல ஊர்ல இருந்து மாமா வேற வந்து வாக்கு பலிக்கும்னு சொல்லிட்டு போறாரு. இங்க ரவி கீழே விழுந்து அவனுக்கு ரத்த காயம். மனசு ஒரு இடத்துல நிக்கல அழகு, நிக்கல. சுதா நம்ம பொண்ணு மாதிரி தானே, அவளை எப்படி விட்டு கொடுக்க முடியும் அழகு? ஆனா ஆபத்து அவளால தான் சொல்லும் பொழுது எனக்கு என்ன செய்யணும்னு புரியல அழகு. சுதானாலனா, சுதானாலையா இல்ல சுதாவை சுத்தி இருக்கிறவங்களாலையா? எது எப்போ எங்க வெடிக்கோ என்ன நடக்கும்னு தெரியல அழகு. நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்க அழகு. நம்ம மனசுக்கு அப்படி எதுவும் நடக்காதுன்னு மட்டும் தெளிவா தெரியுதுங்க. நீ என்ன சொல்ற? உன் வாக்கு எனக்கு தெய்வ வாக்குக்கு சமம்னு உனக்கு தெரியும்ல? இது நீ உணர்ந்து தானே சொல்ற? ஆமாங்க, பூசாரி சொன்னதுக்கு அப்படியே அர்த்தம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. அதுல 1008 அர்த்தம் இருக்கலாம். அதுக்காக அதை அப்படியே விட்டுட முடியாது. அதுக்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம்னு நம்ம பாப்போம். பயந்துட்டே இருந்தா வாழ்க்கை நரகம் ஆயிடுங்க. அத்தனைக்கு மேல அவ்வளோ பெரிய பள்ளத்துல விழுந்தும் கருவுல இருந்த குழந்தை வரைக்கும் காத்து கொடுத்த சாமியா நம்மள கைவிட்டுற போது எனக்கு என்னமோ நேரங்காலம் சரியில்லை, கொஞ்சம் உஷாரா இருங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கவனமா இருப்போம். ரவியும் பார்த்து இருக்க சொல்வோம். இப்போதைக்கு அவ்வளவுதாங்க. கொல்லுவேன்னு எந்த சாமியும் சொல்லாது. அப்படி சொல்றது சாமியே கிடையாது. நீங்க பதட்டப்படாம இருங்க, அது போதும். அழகு. ஆமாங்க, நம்ம யாருக்குமே கெடுதல் நினைச்சதில்ல. அந்த சாமியும் அது நமக்கு நினைக்காது. அம்மா, 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 ஏன் இப்படி கத்துற? நீங்களே வந்து பாருங்கம்மா, யார் வந்திருக்காங்கன்னு. மதன், காவ்யா வா. மதன், வாடா மதன், வா காவ்யா. என்ன மன்னிச்சிரு மதன். நான் பண்ணது அத்தனையும் தப்பு தாண்டா. உள்ள பாசத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டேன் மதன். என்ன மன்னிச்சிரு மதன். அத்தை, காவ்யா, இவனை என்ன மன்னிக்க சொல்லு காவ்யா. வேணும்னா நான் இவன் கால்ல கூட. என்ன பண்றீங்க நீங்க? உன் மனசு தெரியாம நடந்துக்கிட்டேன்டா. அத்தனை பேர் எடுத்து சொல்லியும் நான் தான் என் திமிர்ல கேட்கல. ஆனா உன்னை நினைக்காம என்னால இருக்க முடியல மதன். நீங்க அழாதீங்க மதன். நீ எங்க கூடயே இருந்துடுறியா? டேய், ஒன்ன மட்டும் இல்லடா, என்
மருமகளையும் சேர்த்து தாண்டா சொல்றேன். அவ இல்லன்னா இன்னைக்கு நீங்க வந்திருப்பியா? மதன், உங்க பாட்டி இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க நேத்து தான் உங்க அத்தை சைலஜா வீட்டுக்கு போனாங்க. நீ வந்ததே போதும் மதன். இனி இந்த வீட்டுக்கு நல்ல காலம்தா. அம்மா, நான் எப்படி இங்க? மதன், இனி நான் செத்து தாண்டா உனக்கு என்ன நிரூபிக்க முடியும். அத்தை, என்னத்த பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மதன் இங்கதான் இருப்பாரு, நாங்க இங்கதான் இருக்க போறோம். நீங்க கவலைப்படாம இருங்க. நடந்ததை எல்லாம் மறந்துருங்க. அது போதும் அத்தை. உன் மனசு தெரியாம நான் எவ்வளவு மோசமா நடந்துகிட்டேன். காவ்யா, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அத்தை, என்ன நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? இல்ல காவ்யா, உன் இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்தா அவ இந்த வீட்ல காலடியே எடுத்து வச்சிருக்க மாட்டா. ஆனா நீ நான் பண்ண அத்தனை கெட்டதையும் மறந்துட்டு என் மகனை மகனா திருப்பி கொண்டு வந்திருக்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரி, கிளம்புங்க, போலாம். சகு, என்ன சொல்ற நீ? இப்பதான் நம்ம பையன் வீட்டுக்கு வந்தான், எங்க போலான்னு சொல்ற? என்னங்க, எங்க போலான்னா என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு முறை வேண்டாமா? அதுக்கு தான். அத்தை, என்ன சொல்றீங்க? ஆமா காவ்யா, இனி எதையுமே எடுத்தேன் கவுத்தேன்னு செய்யக்கூடாது. உங்க வீட்டோட சம்மதத்தோட தான் உன்னை என் மருமகளா இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரணும். நீ வலது காலை எடுத்து வச்சு இந்த வீட்டுக்குள்ள வரணும். அதுதான் மரியாதை. சகு, ஒண்ணு அப்படி இரு, இல்ல இப்படி இரு. என்னால உன்னை சரியாவே புரிஞ்சிக்க முடியல. என் மனசு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா என் மகனை என்னைக்கோ என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருப்பீங்க. ஆனா என் மருமகளுக்கு புரிஞ்சிருக்கு. அதான் அடுத்த செகண்டே கொண்டு வந்து சேர்த்துட்டா. சரி சரி, நீங்க ஃபர்ஸ்ட் போய் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிம்மா. நாம வரோங்கிற விஷயத்த சம்பந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன். எல்லாரும் சேர்ந்தே கிளம்பலாம். பாத்தியா, எப்படி சின்ன குழந்தை மாதிரி இருக்காங்கன்னு? நான் சொன்னப்ப நீதான் கோச்சுக்கிட்ட. இப்போ எனக்கு இங்க என்ன நடக்குன்னு சுத்தமா ஐடியா இல்ல. ஏதோ நீ சொல்ற, நான் அதை கேட்கிறேன். சரி வா. மா, பூர்ணா, நினைச்சது நடந்துருச்சு. மதன் வீட்டுக்கு வந்துட்டான். என்னமா சொல்றீங்க? அடிச்சு கெடுக்க முடியலன்னா அணைச்சு கெடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தியரியை நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ நான் அங்கதான் கிளம்பி வரேன். அங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீயே பாரு. கலக்குறீங்க போங்க. சரி வாங்க, மத்தத நேர்ல பேசிக்கலாம். வரேன். அழகம்ம குடும்பத்துக்கு இனிமேதான் இருக்கு. இந்தாங்க, தண்ணி குடிங்க. இப்ப கோவம் போயிடுச்சா?
என்ன சுதா, நீயும் இப்படி பேசின எப்படி? அப்பா ஏதோ ஒரு யோசனையில அப்படி பேசினா நீங்களும் பதிலுக்கு பதில் கத்துவீங்களா என்ன? ஏதோ யோசனையா? என்ன சுதா, நீயும் புரிஞ்சுதான் பேசுறியா? கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு பிரைவேட் வேலைக்கு போக சொல்றியா? எங்கேயாச்சும் நடக்குமா அப்படி? இல்ல. சரி, நீயே சொல்லு. தப்பு பண்ணது என் ஹையர் ஆபீசர். அவன் சொகுசா இருக்கான். எந்த தப்பும் பண்ணாதனா வேலையை விட்டு போகணுமா? அதுக்கு இல்ல ரவி, அப்பா. அது எப்படி சுதா முடியும்? இங்க பாரு, நான் அப்பா சொன்னா கேப்பேன் தான், இல்லங்கள. அதுக்காக நான் இப்ப வேலையை ரிசைன் பண்ணா அவங்க என்ன நினைப்பாங்க? ஆமா, ரவி மேலதான் தப்பு, அதனாலதான் அவன் ரிசைன் பண்ணான்னு பேச மாட்டாங்க? அதுக்கும் மேல பெங்களூர் போகணுமா? இதெல்லாம் ஆகிற காரியமா? அண்ணா, என்னடா? என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. கால்ல இருந்து ஸ்டார்ட்டே ஆகல. என்ன ப்ராப்ளம்னு வேற தெரியலண்ணே. உன் வண்டி சேவை கூட, நான் மெக்கானிக் கூட்டிட்டு வந்துடுறேன். இவன் ஒருத்தர் நேரம் கண்ட நேரத்துல வண்டியை கூட அதை கொடுன்னு அதெல்லாம் இல்ல, போடா. ஏன் இப்ப என்ன ஐயா என்ன ஆபீஸ் போறாரா? ஆமாடா, நான் வேலைக்கு போகாதான் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனையா? போ. அண்ணா, நான் என்ன பேசுறேன், நீ என்ன சொல்ற? வண்டி சாவி தானே கேட்டேன். வண்டியும் கிடையாது, எதுவும் கிடையாது, போடா. இப்ப நான் என்ன கேட்டேன், நீ ஏன் மேல பாயிர? திருநா இரு. இந்தா போயிட்டு வா. அண்ணி, அண்ணனுக்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போ. ம் ம் இப்போ உங்க கோவம் என்ன? கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு பிரைவேட் வேலைக்கு போக சொன்னதுனாலயா இல்ல பெங்களூர் போக சொன்னதுனாலயா? அது எப்படி சுதா? உன்னையும் அப்பவும் விட்டு நான் பெங்களூர் போவேன்? அதுவும் ஒரு காரணம் தான் சுதா. நீயே சொல்லு, உன்னையும் அப்பவையும் விட்டுட்டு நான் மட்டும் எப்படி தனியா? அப்படி உங்களை வேலைக்கெல்லாம் போய் ஆகணும்னு சொல்லவே இல்லை. போதுமா? ரிலாக்ஸா இருங்க. உன் வண்டி சேவை கூட, நான் மெக்கானிக் கூட்டிட்டு வந்துடுறேன். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நலம் விசாரிக்கிறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை. நான் சொல்றது உடனே செய்யணும். சொல்லுங்க மேடம், அதுக்கு தானே நான் இருக்கேன். நான் ஒரு வண்டி நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க மேடம். இப்போ இந்த வண்டி KK நகர்ல பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கிற ஒர்க் ஷாப்க்கு போகுது. வண்டியை தூக்கிடு. அப்புறம் மேடம்? வண்டியை தூக்கிட்டு எனக்கு தகவல் சொல்லு. எக்காரணத்து கொண்டும் இது மிஸ் ஆக கூடாது. கவலையை விடுங்க, நம்ம கிட்ட சொல்லிட்டீங்கல்ல மேடம், மேட்ரு மிஸ் ஆகாது மேடம். ஆனா கொஞ்சம் துட்டு தான் அதிகமா செலவாகும், அதான். முதல்ல வண்டியை தூக்கு, அப்புறம் நீ கேட்டது தானாவே உனக்கு கிடைக்கும். ஓகே மேடம், ஓகே மேடம். தம்பி, அப்படி ஓரமா நிப்பாட்டுங்க. சரிங்க. சொல்லுமா.
வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. என்னமோ கோயிலுக்கு போன இடத்துல பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ ஆமாண்ணே, அதையும் கேக்குறீங்க. பொழைச்சு வந்ததே பெரும்பாடு. வீட்டுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, எல்லாருக்கும் அங்கங்க அடி. சரி, என்ன கடப்பக்கம் ரொம்ப நாள் ஆளையே காணோம்? வண்டி சரியா தானே ஓடிட்டு இருக்கு, அதான் உங்க ஞாபகமே வரல. இப்ப வண்டிக்கு பிரச்சனையா? ஆமாண்ணே, காலையில இருந்து ஸ்டார்ட் பண்ற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதான் அண்ணா வண்டி எடுத்து வந்திருக்கேன். நீங்க என் கூட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கையோட கூட்டிட்டு போயிட்டு சருன்னு கூட்டு வந்துருவேன். அர்ஜென்ட் வேலை இருக்குப்பா. இந்த பையன் ஆபீஸ் போகணும், அதான் கொஞ்சம் அறிபுரியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நீங்க எல்லா வேலையும் முடிங்க, நான் இங்கே இருந்து உங்களை கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரேன். அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணு. சொல்டா. இப்ப பிரச்சனை இல்ல, ஒரு மாசம் கழிச்சு ஆயில் மாத்தும் போது பாத்துக்கலாம். சரி ஓகேண்ணா. சரி வரேண்ணா. தம்பி நம்ம கிளம்பலாம். சரிண்ணா. நான் அப்புறம் கூப்பிடுறேன்டா. பாய். என்ன போலாமா? அண்ணே வண்டியை காணனே. வண்டியை காணமா? எங்கப்பா நிறுத்துன? அண்ணே கடைக்கு முன்னாடி வண்டி நிப்பாட்டனே, அவர் வந்து சைடுல தள்ளி போடுனாரு, நானும் தள்ளி போட்டு வண்டியை காணனே. அண்ணே இங்க தானே நிறுத்துனேன். வண்டி இங்க தான் நிறுத்தியா? வண்டி சாவி அண்ணா என்கிட்ட தானே இருக்கு, சைடுல கூட போட்டுருந்தேனே. என்னப்பா சொல்ற? வண்டியை தூக்கிட்டாங்களா? அதுவும் நம்ம ஏரியாலயா? தெரியலையே அண்ணே, கொஞ்சம் பாருங்கண்ணே, கொஞ்சம் அந்த பக்கமே பாருங்கண்ணே. சுதா, இங்க வாயே. என்ன வம்பு தானா கூப்பிடுது? அட வா சுதா. என்ன? உட்கார். என்ன விஷயம் சொல்லு. என்னடா அன்னைக்கு அவ்ளோ சொன்னோமே, இவ இன்னும் அடங்கலையேன்னு நினைக்கிறியா? என்ன அப்படி பாக்குற? என்ன விஷயம்னு சொல்லு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. என்ன வேலை? இந்த வாழ்க்கை முழுக்க என்ன சமாளிக்கிறது மட்டும்தானே உனக்கு வேலையே. அது ஒண்ணும் இல்ல சுதா, சின்னதா ஒரு மேஜிக் பண்ண. ஆனா அது பெருசா வெடிக்கும் போல இருக்கு. அத உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு கூப்பிட்டேன். என்ன சொல்ற? இனி என்ன சொல்றது? வேட்ட ஆரம்பிக்கும் போது நீயே பாரு. லூசுத்தனமா ஏதாவது பண்ணி வச்ச அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்குமே மனுஷி கிடையாது, துரோகி. ஓ, அந்த மேஜிக் வேலை செய்யும் போது வேடிக்கை பாரு, கைய தட்டு. டேய் என்னடா சொல்ற? நான் இல்லனே, வண்டி நிறுத்திட்டு மெக்கானிக் கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தேன். வெளிய வந்து பார்த்தா வண்டி ஓ, காணோனே. சத்தம் வந்துருச்சு. இதுதான் அப்பவே வண்டி எடுத்துட்டு போக வேண்டாம்னு சொன்னேன்.
அன்புள்ள போஸ்ட்மேனுக்கு நீங்கள் கொடுக்குற லெட்டர்ஸ் எங்களுக்கு லேட்டாக வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்?